ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சோயா சங்க்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடாகணும், தேவையான தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது இது கூடயே தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனியன் நல்லா சால்ட் ஆகி வரும். ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரணும் ஆனியன்னு, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போது இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா அது கூட பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போது அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ மிக்ஸ் ஆகி சூப்பராக வரும். இது கூட லைட்டாக நான் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் இது வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நான் அதிகமாக வேறு எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் நான் சோயா சங்க்ஸை ஹாட் பாயிலிங் வாட்டரில் போட்டு டிப் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போது அதை எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வீட்டிலேயே ரெடி பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் விட்டுக்கலாம், ஏன்னா ஒரு மாதிரி லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் அந்த ட்ரை சோயா கூட அந்த மசாலாலாம் ஏறி சூப்பராக இருக்கும். இப்போது அந்த ட்ரை சோயாவை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வரும் சோயாவிலேருந்து, அதுவும் இந்த கிரேவி மிக்ஸ் ஆகி லைட்டாக ட்ரை ஆகணும், அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரியாண்டர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினோன்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் கன்சியூம் பண்ணலாம், இல்லை சப்பாத்தி, ரைஸ் இது கூட வச்சும் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு சேமா சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.